தூள் வியாபாரி, சாராய கடைக்காரர், சக்தி டிவி இவங்க 3 பேரையும் ஒரே நாளில் ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆக்குனது சக்தி சமர். சக்தி டிவி பாட்டு போட்டி நடத்துறதுக்கு பதிலாக இப்படி சண்டை மூட்டுற போட்டி நடத்தினா எப்பவுமே ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கலாம்ல. ஐடியா இல்லாத சக்தி டிவி. வணக்கம் மக்களே, இந்த வீடியோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணி அஜிஜோ மலையகம் இப்படி ஆகிடுச்சு, எப்படி இருந்த மலையகம் இப்படி ஆகிடுச்சு, ஒரு காலத்தில் நம்ம தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, இப்போ இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்லாம் கேப்ஷன்ஸ் போட்டு நிறைய பேர் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியலை. இதுக்கு முன்னுக்கு மலையகம் எப்படி இருந்துச்சுன்னா என்னை பொறுத்தவரையில் இப்போ இருக்க இதே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்போ மலையகத்துள்ள ஊர்கள்லையும் சரி, தோட்ட குடியிருப்புகள்லையும் சரி, கோடி பக்கங்களில் சாராய கடைக்காரனும் குடிக்க அடிமையானவனும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஊரில் சிவனேன்னு உருப்படியாக வாழ்கிற மக்கள் சரி அவங்க சண்டை பிடிச்சிட்டு போகிறாங்க, இது நமக்கு தேவையே இல்லாத விஷயம், ஏன்னா அவங்க உருப்படாதவங்கன்னு அவங்க வேலையை பார்த்து சிவனேன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறி கிட்டத்தட்ட 50-100 வருஷத்துக்கு பிறகு டெக்னாலஜி மூலமாக நம்ம முன்னேறி இருக்கோம். எப்படின்னா அப்போ ஊரில் ஒரு ஓரமாக சண்டை பிடிச்சிட்டு இருந்தானுங்க, இப்போ டிவியில் போய் சண்டை பிடிக்கிறாங்க. என்ன அப்போ யாரோ ஒருத்தன் இப்போ மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் என்ற பேரில் அங்கே போய் சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு குடிகாரன் இப்போ நம்ம தலைவர்கள். உருப்படுவோமா நாம்? கண்டிப்பாக இல்லை. முக்கியமாக நான் இதை பற்றி பேச காரணம் என்னென்னா, இதை பார்த்து 4 பேர் திருந்தணும், இனிமேல் சரி நல்ல தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அப்படி எந்த எண்ணத்துலையும் இல்லை. மலையகத்துக்கு என்னத்தான் ஆச்சுன்னு தயவு செய்து யாரும் போஸ்ட் ஷேர் பண்ணாதீங்க. பார்க்கவே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்பவும் அப்படி தான் இருந்தோம், இப்போவும் இப்படி தான் இருக்கும். இதே நிலைமை மாறாமல் போனால் இன்னும் 100 வருஷத்துக்கு பிறகும் இதே மாதிரி தான் இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.